ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இந்த வீடியோவில் கும்பராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கும்பராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. ஜென்ம சனி 2.5 வருஷம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கடைசி 2.5 வருஷம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கையில் காசே தங்காதுங்க. கையில் சுத்தமாக காசே தங்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு 100 ரூபா வெளில போகுதுன்னா அது பிரயோஜனமாக இருக்கான்னு பாருங்கள். தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. இந்த கிரெடிட் கார்டெலாம் இருந்தால் உடச்சி போட்டுருங்க. கிரெடிட் கார்டு, கடன் வாங்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன சம்பாதிச்சாலுமே கையில் சுத்தமாக காசு தங்காது. ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 2.5 வருஷம் கும்பராசிக்கு. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பென்சஸ் வரும். திடீர்னு வீட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும். வீட்டில் எதாவது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கார், பைக் ஏதாவது தொல்லை கொடுத்துட்டே இருக்கும். அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அதுக்கு 2000 3000 அப்படின்னு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 5000 10,000 வச்சுருப்பீங்க இந்த மாதத்தை எப்படியாவது ஓட்டிடலான்னு. திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகிடும், சர்வீஸ் விட்ற மாதிரி ஆகிடும். அது 5000 பில்லை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக வரும். ஸோ இதனாலே காசு சேர்க்க முடியாதுங்க இந்த 2.5 வருஷம். என்னடா அது ஸ்டார்டிங்கே ஒரே நெகட்டிவாக சொல்கிறானே அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஸோ இப்படி தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பிளானிங்கை கரெக்டாக பண்ணிடணும். இவ்வளோ தான் பட்ஜெட்டாக, இதுக்கு மேலே ஒரு 100 ரூபா கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எதுலேயும் எதெல்லாம் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், சினிமாவுக்கு போனால் 2000 ஆகுதா, ஸோ அதை எப்படி கட் பண்ணுறது? ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோமா, அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஸ்மூத்தாக போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எந்த மேட்டருமே கிடையாது. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அடுத்த 2.5 வருஷத்துக்கு. மெயினாக உங்கள் மேனேஜர் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கலீக்ஸ், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோடையும் கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு இருந்தால் ரொம்ப நல்லது. பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். உங்கள் ஆஃபீஸில், அதாவது வேலை செய்கிற இடத்துல கம்யூனிகேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். என் மேனேஜருக்கு எதுவும் தெரியாது, நான் தான் எல்லாமே அவனுக்கு பண்ணி கொடுக்குறேன். என் பக்கத்தில் உட்காந்துருக்கான் பாருங்கள், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணானே தெரியாது. ஸோ இந்த மாதிரி புரணி பேசுகிறது, மேனேஜரை பற்றி தப்பாக பேசுகிறது, அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா யூ லேண்ட் இன் அ பிக் ட்ரபிள். அதை பண்ணாதீங்க. காசிப்லாம் எதுவும் பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அது கெட்ட பேர் கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பிளானட்ரி பொசிஷன் சனி 2ல் வரும்போது. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் காசிப்பிங் இன் ஆஃபீஸ். வேலையை முடித்தோமா வீட்டுக்கு வந்துடுங்க டக்குன்னு. யாரை பற்றியும் அவதூறு பேசாதீங்க. ஈட்டிங் ஹேபிட்ஸ் சனி 2ல் வரும்போது யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஈட். டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் ரொட்டீன், டயட்டை பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்கள். 9 மணிக்கு சாப்பிட்றோன்னா சாப்பிட்ருங்க. லேட்டாக சாப்பிடாதீங்க. நைட்டு பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஈட், வாட் யூ ட்ரிங்க். என்ன குடிக்கிறீங்க? சம்மர் வேறு, அதிகமாக இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதாவது கொக்கோகோலா, பெப்சி, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ரொம்ப சாப்பிட்லாம். ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க. ஹெல்த்தை பயங்கரமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பிட்றத கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், சாப்பிட்றத கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அவாய்ட் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். பி மைண்ட்ஃபுல் அபவுட் வாட் யூ ஈட். என்ன சாப்பிட்றீங்களோ அதை அளந்து சாப்பிடுங்க. டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். டயட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பாதி பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜிம்முக்கு போய் யூ ஸ்வெட் எவ்ரிடே, டயட்டை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேணாம். அதேமாதிரி க்ரானிக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, ரொம்ப நாளாக லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூஸ், எனக்கு 10 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மா, வீசிங் ட்ரபிள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் ரெகுலராக ஒரு செக்கப் பண்ணி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதுக்கு ரெகுலராக டாக்டரை பார்த்து எப்படி இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ஓகே, அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகேவா? ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாதிரி விரக்தியான மனநிலை, என்னடா வாழ்க்கை அது, என்ன அப்படியே போகுது, வேலைக்கு போகிறோம், அங்கேயும் ஒன்றும் சரியில்லை, எவனும் ஒழுங்காக பேச மாட்றான், வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலமை, கையில் காசே தங்க மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு விரக்தியான நிலமை. ஏன்னா சனி 2லேருந்து உங்கள் 4வது இடத்த பார்க்குறாரு. ஸோ ஒரு மென்டல் வெல்பீயிங், அதாவது சந்தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டால்
அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும்னா என்ன பண்ணுறதுண்ணா இப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிங்கனாலே உங்கள் மைண்ட் வந்து காம் ஆகிடும். காலையில் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. கையில் காசு தங்கலை அப்படின்னாலே ஒரு விரக்தி இருக்கும். என்னடா இது இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது, கடைசி 15 நாள் இல்லை ஒரு கடைசி 10 நாள் மாதத்தில் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லேண்டு, ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் பல தடவை பார்த்து படித்து அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த இடத்தையே வாங்கணும். அப்படி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா 1க்கு 10 தடவை யோசிங்க. பொறுமையாக ஒரு 6 மாதம் டைம் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் லாயரை வச்சு வெரிஃபை பண்ணி அப்புறம் வாங்குங்க. இல்லைன்னா வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஒரு 2.5 வருஷம் எதுவும் வாங்காமல் இருக்கிறது நல்லது. பட் இது எல்லாமே டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு 10-15% தான். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுக்தி நல்லாயிருக்கு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி பை ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள் எக்ஸெட்ரா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சேலஞ்சிங்கான பீரியட் அப்படின்னே சொல்லலாம். மெயினாக இந்த ப்ரைமரி எஜுகேஷன் 5th வரைக்கும் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த செகண்டரி எஜுகேஷன் 10th 12th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நிறையா தடைகள், தாமதங்கள், ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கலாம். ஸோ இட்ஸ் டைம் டு ரியலி ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ். ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரிசல்ட் வரும். சும்மா இருந்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணவே விடாது ஃபஸ்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். உங்கள் அம்மாவோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இல்லை சொத்து பிரச்சனை, உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதில் உங்கள் அம்மாவோட ஏதாவது மனஸ்தாபம் அது கூட ஏற்படலாம். மோஸ்ட்லி உங்கள் அம்மா விட்டு தள்ளி போயிடுவீங்க. இல்லைனா அவங்களோட ஏதாவது சண்டை, பேசாமல் போயிடுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வரும் உங்கள் அம்மாவுக்கு. முக்கால்வாசி டைம் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு டைம் போயிடும். 1008 கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணுற, அது பண்ணுற. அவங்கக்கிட்ட அதிகமாக எஃபோர்ட் போட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதே பாதி நேரம் உங்களுக்கு போயிடும். கல்யாணமான தம்பதியினர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்களுக்குள்ளேயும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. எதாக இருந்தாலும் பி ஓப்பன், எதுவும் மறைக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ யூ ஹேவ் டு புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஃபேமிலி, உங்கள் அம்மா, வீடு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் ஒரு லெத்தாஜிக்காக இருந்துட்டிங்கன்னா நிறையா எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்னால் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் உங்கள் பார்ட்னரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. they'll நாட் பி ஹாப்பி. ரொம்ப ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஆல்ரெடி வெளில போயிட்டுருக்கீங்கன்னா அதிகமாக இன்னும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளில கூட்டிகிட்டு போகணும், ஷாப்பிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. ஸோ இட் வில் ஆட் ஆன் டு இட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவராலாக மேனேஜ் பண்ணணும். இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாமல் தான் உங்களுக்கு வந்து அந்த மென்டல் வெல்பீயிங் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரும். உங்களோட சோஷியல் சர்க்கிள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே கலண்டு போயிடுவாங்க. வயதான நண்பர்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு லைஃப் லாங் வருவாங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பிரச்சனைனா நமக்கு யார் வந்து நிற்பா அப்படின்றது இப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ கூட இந்த 2.5 வருஷம் கூட வரவங்கள நீங்கள் லைஃப் லாங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் யூ ஹேவ் டு மெயின்டைன். 8th ஹவுஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஷேர்ட் ரீசோர்ஸஸ். உங்கள் கணவன் இல்லை மனைவியோட சம்பாத்தியம், அவங்க சம்பாரித்து கொடுக்கறது, இல்லை அவங்க வழியிலேருந்து வர சொத்துக்கள். ஸோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இவ்வளோ நாள் அழகாக சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்தவங்க கணவன் மனைவி திடீர்னு வந்துட்டு இல்லை எனக்கு இந்த செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குது, என்னால் இவ்வளோ தான் தர முடியும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் காசை ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 தடவை யோசிங்க. சிட் ஃபண்ட்லாம் காசு போடாதீங்க. ட்ரெடிஷ்னல் வே போகிறது ரொம்ப நல்லது. எஃப்டி, ஆர்டி இதெல்லாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் போட்டு அப்புறம் காசு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மொத்தத்தில் இட்ஸ் அ சேலஞ்சிங் பீரியட். அடுத்து வர 2.5 வருஷம். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். நடக்கிற குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. ஸோ 5ல் குரு வராரு. ஸோ அது ஒரு ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ நான் சொன்ன விஷயத்திலலாம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. இல்லை சனிக்கிழமை சனி பகவானை போய் வழிபடுறதும் சிறப்பு. சாஸ்தா கோயிலுக்கும் போகலாம். கால பைரவரையும் நீங்கள் வழிபடலாம். ஸோ அவ்வளோதாங்க கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.